எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? சிக்கன் 1/2 கிலோ, பெரிய வெங்காயம் 2, தக்காளி 1/2 தக்காளி, தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் கருவேப்பிலை 2 கொத்து, அதுக்கப்புறம் பூண்டு 2 பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி தூளாக நறுக்கி வச்சுருக்கேன். மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், காரம் அதிகமாக வேணுங்கிறவங்க அதிகமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் வச்சுருக்கேன். இதோட நான் என்ன வச்சுருக்கேன்னா தக்காளி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மிளகு, மெயின் ஐட்டமே இதுக்கு மிளகு 1 டீஸ்பூனும், வரமிளகா 3. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு வடை சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் நிறையாவே விட்டுக்குங்க. ஒரு 5 டீஸ்பூன் விட்டுருக்கேன் நான். இதில் இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சோம்பு போட்டு தாளிச்சிருக்கோம். நல்லா செவந்து வந்தோடனே அதில் பூண்டு இஞ்சி போட்டு நல்லா ஃப்ரை ஆனோடனே அதில் வச்சிருக்க வரமிளகா கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம். நல்லா வாசனை சூப்பராக வரும் தாளிக்கும் போதே. இப்போ தாளித்ததுக்கப்புறம் அதில் நம்ம வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வாட்டணும். நல்லா வெங்காயம் வாடினதுக்கப்புறம் நம்ம இப்போ சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனை போட்டு அந்த எண்ணெயிலே அந்த சிக்கன் கொஞ்சம் வேகிற மாதிரியே பார்த்துக்கணும். இப்போ நம்ம வச்சுருக்க மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வாட்டிக்கலாம். சப்போஸ் காரம் நிறையா சாப்பிட்றவங்கன்னா மிளகாத்தூள் நீங்கள் ஒரு டீஸ்பூனாக வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் கொஞ்சம் வாடினதுக்கப்புறம் அதில் நான் தக்காளி போட்டிருக்கேன். இப்போ அந்த சிக்கன் அந்த எண்ணெயிலே ஃப்ரை ஆகுது. இதோட நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம விட்டுக்கலாம். இப்போ நான் அதில் பெப்பர் நல்லா ஒன்றுக்கு குத்தலாக அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில். இப்போ அதோட பெப்பர் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும், பெப்பர்னு நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா பெப்பர் கூட இன்னும் 1/2 டீஸ்பூன் கூட வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா சுண்டி அழகாக வந்திருக்கு. சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது தயிர் சாதம், ரசம் சாதம், ஏதாவது நம்ம பிரியாணியோடு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.